கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்களுடைய பயிற்சி இறையருளாலும் குருவருளாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வந்தாலும் அந்த கிரகங்களுடைய பயிற்சி நமக்கு எந்த விதமான தாக்கத்தையோ மாற்றத்தையோ தொழில் ரீதியாக வாழ்க்கையில அமைக்கல என்று கலங்கி இருப்பதை நான் பார்க்கின்றேன். அந்த வகையில குறுகிய காலமாக இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசாதத்துல பார்க்கலாம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபம் மாறுகின்றார். ரிஷபம் யாருடைய என்று பார்த்தீங்கன்னா அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய இடம். அந்த இடத்துக்கு அவர் வருகின்றார். நெருப்பான செவ்வாய் நீராகிய சுக்கிரன் இடத்துக்கு வருவது எத்தகைய ஒரு மாற்றத்தை தரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தொகுத்து வகுத்தே இப்பொழுது நான் சொல்ல போகின்றேன். மீனராசி என்பவர்களே ஜென்ம சனிதானே என்று கலங்கிவிட வேண்டும். உடல் ரீதியா மன ரீதியா கடுமையான பாதித்தை தரக்கூடியதுதான் ஜென்ம சனி. இருந்தாலும் கூட தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைப்பது போல பசித்த வயிற்றுக்கு ஒரு கவனம் உணவு கிடைப்பது போல குரு பகவானுடைய பார்வை தன் ராசியே அவர் பார்க்கின்றார். குருவினுடைய பார்வை தன் ராசியில் விடுகின்ற ஒரு அற்புதமான தரம். கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். மற்ற கிரகங்கள் தர முடியாத இந்த ஒரு கிரகமே தரும். எப்படி என்று பார்த்தோமானால் நற்காரிய முயற்சிகள் வெற்றி பெறும். நீங்க எடுத்து வைக்கின்ற தெய்வீகமான குடும்ப ரீதியான சுப நிகழ்ச்சிகள் அத்தனையுமே நற்பலனை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தரும். கஷ்டங்களும் சரி பிரச்சனைகளையும் சரி படிப்படியாக குறைவதை உணரலாம். ஜென்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருந்தாலும் கூட விரயத்திலே யோககாரகனாக இருந்தாலும் கூட குரு ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு யோகம் தான், ஒரு நன்மை தான், பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு நல்ல நிலை தான். கதிரவனை கண்ட பணி போல கஷ்டம் விலகுகின்ற ஒரு காரணம் தான். அதே நேரம் குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்வதனால மனதில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். வீண் செலவுகள் வந்தாலும் கூட அது சுப செலவுகளாக மாறுகின்ற தன்மை குருவுக்குரியது. அதாவது பகை உணர்ச்சியும் படிப்படியாக குறைந்து நண்பர்கள் மத்தியில உறவினர்கள் மத்தியில வேலை செய்கின்ற இடத்துல இருக்கின்ற பகை உணர்ச்சி படிப்படியாக குறைஞ்சி எதிரியும் நண்பனாக மாற்றுகின்ற ஒரு வல்லமை குருவின் பார்வைக்கு உண்டு. அதே நேரம் நீங்க எடுத்து வைக்கின்ற முயற்சிகளில் இருந்த தடையும் தடங்களும் படிப்படியாக மாறுவதை நீங்கள் உணரலாம். மனதில் நிம்மதி பிறக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சக்தியும் பெருமையும் கொண்டு வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி ஒவ்வொரு அடியும் பெருமிதமாகவே எடுத்து வைப்பீர்கள். குறிப்பா சொல்ல போனோம்னா களத்திரகாரர்கள் சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதனால வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை இந்த செவ்வாய் பயிற்சியில அமையும். சூரியன் செவ்வாய் ஆதிக்கத்துல சுபபலம் பெற்று வருவதனால அரசு துறையிலையும் சரி அரசியல் ஆன்மீகம் பொது வாழ்க்கையில ஒரு தண்ணீரற்ற ஒரு நிலையை நோக்கி அடைவீர்கள். நீண்ட நாள் வருத்திய மனவேதனை முள்ளு போல இதயத்தை துளைத்த கவலைகள் படிப்படியாக மாறுவதை உணரலாம். என்றோ எப்பொழுதோ செய்த தவறுக்கு இன்று பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்கள். எந்த நிலையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இழக்கின்ற ஒரு நிலையை சூரியனும் செவ்வாயும் தரமாட்டார்கள். அற்புதமான ஒரு யோக பலன் தான். நிதானமும் பொறுமை இருந்து விட்டாலே இப்போது ஒரே ஒரு முறை நீங்கள் வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று அங்கிருக்கின்ற முத்துக்குமார சுவாமியையும் செவ்வாயையும் வழிபடுவது செய்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும். மீனராசிகள் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து வருவீர்களானால் ஒரு அருமையான மாற்றம். என்னுடைய அனுபவம் ஜென்மசனி நடக்கும் பொழுது சனி பகவானுடைய பாதம் படிந்து விட்டாலே போதும். முயன்று பாருங்கள். அருமையான ஒரு சந்தர்ப்பம், அற்புதமான ஒரு வாழ்வு, நல்ல மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி மீனராசி.